துபாயில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகும் 6 முக்கிய போக்குவரத்து திட்டங்கள். துபாயின் பொது போக்குவரத்து நெட்வொர்க் ஆனது அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வருகின்றது. புதிய மெட்ரோ பாதைகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனங்கள், ஆட்டோ டிரைவ் டாக்ஸிகள் மற்றும் பறக்கும் டாக்ஸிகள் என நகரம் முழுவதும் மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் மக்கள் பயணிக்கும் விதம் வேகமாகவும் நிலையானதாகவும் மாற உள்ளது. அவ்வாறு போக்குவரத்தில் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய திட்டங்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. துபாய் மெட்ரோவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ப்ளூ லைன் மெட்ரோ வழிபாதை செப்டம்பர் 9, 2009 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் புதிய பாதை 30 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். மேலும் 14 புதிய மெட்ரோ ஸ்டேஷன்களையும் உள்ளடக்கும். இது துபாய் சர்வதேச விமான நிலையம், அகாடமிக் சிட்டி மற்றும் துபாய் சிலிக்கான் ஒயாசிஸ் போன்ற முக்கிய மையங்களை இணைக்கும் என்று RTA தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் மெட்ரோ மற்றும் டிராம் நிலையங்களின் மொத்த எண்ணிக்கை 64 இருந்து 78 அதிகரிக்கும். ப்ளூ லைனில் பயண நேரங்கள் வெறும் 10 முதல் 25 நிமிடங்கள் வரை இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பயணிகளுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு பதில் விரைவான மற்றும் ஒரு திறமையான மாற்று வழியை வழங்கும் என நம்பப்படுகிறது. சூரிய சக்தியில் இயங்கும் புதிய வகை ரயில் பஸ்ஸை போக்குவரத்தில் இணைக்க உள்ளது. துபாய் RTA துபாயில் நடைபெற்ற உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட எதிர்கால கிரீன் ஹவுஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ரயில் பஸ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது ஒரு ரயில் மற்றும் பேருந்தின் கூறுகளை ஒருங்கிணைக்கிறது. இதில் 40 பயணிகள் வரை அமரலாம் மற்றும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. இது சூரிய சக்தியில் இயங்கும் என்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. கேமராக்கள் மற்றும் சென்சார்களால் வழிநடத்தப்படும் வெர்ச்சுவல் டிராக்ஸ்களில் இயங்கும் சுயமாக ஓடும் எலக்ட்ரிக் டிராம்களை அறிமுகப்படுத்துவது குறித்து துபாய் ஆராய்ந்து வருகிறது. இந்த டிராம்கள் பிரத்யேக பாதைகளில் வரையப்பட்ட கோடுகளை பின்பற்றி இயங்குகிறது. இதனால் தண்டவாளங்களின் தேவையை நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு டிராமும் 3 பெட்டிகளை கொண்டிருக்கும் மற்றும் 300 பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும். அவை மணிக்கு 25 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என்றும் ஒரு கட்டணத்திற்கு 100 கிலோமீட்டர் பயண வரம்புடன் இயங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நகரம் முழுவதும் 8 முக்கிய பகுதிகளில் அவற்றை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிகள் 2026 ஆண்டிற்குள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர் இல்லாத டாக்ஸிகள் துபாய்க்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த ஆண்டு இறுதியில் பைலட் சோதனைகள் தொடங்கி 2026 ஆண்டு முழு அளவில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சோதனையின் போது ஒரு பாதுகாப்பு ஓட்டுநர் இதில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஊபர், வீரைட் மற்றும் பைடு போன்ற முக்கிய உலகளாவிய நிறுவனங்களுடனான RTAவின் கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும். மேலும் இது அப்பல்லோகோ என்ற RTAவின் தன்னாட்சி தளத்தின் கீழ் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் இறுதிக்குள் துபாயில் பறக்கும் டாக்ஸி சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோபி ஏவியேஷன் உருவாக்கிய ஒரு முன்மாதிரி ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மின்சார செங்குத்து புறப்படும் மற்றும் தரையிறங்கும் விமானங்கள் 2030 ஆண்டுக்குள் அனைத்து பயணங்களிலும் 25% சுய ஓட்டுநர் பயணமாக மாற்ற வேண்டும் என்ற துபாயின் இலக்கை ஆதரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த விமானங்களுக்கான வான்வெளி விதிமுறைகள் மற்றும் பிரத்யேக பாதைகளை அதிகாரிகள் தற்போது இறுதி செய்து வருகின்றனர். இது சரக்கு ட்ரோன்கள் மற்றும் பைலட் நகர்ப்புற வான் இயக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்பது இதன் மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய போக்குவரத்து உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றான எதிஹாட் ரயில். இந்த ரயில் திட்டமானது அபுதாபி மற்றும் துபாயை அதிவேக ரயில் மூலம் இணைக்கும். இந்த ரயில்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இதனால் இரு நகரங்களுக்கும் இடையிலான பயண நேரம் வெறும் 30 நிமிடங்களாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 50 ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 145 பில்லியன் திர்ஹம் அளவில் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் எதிஹாட் ரயில் தற்போதுள்ள சரக்கு ரயில் வலையமைப்புடன் இணைந்து செயல்படும் மற்றும் நகரங்களுக்கு இடையேயான பயணத்தை மறுவரையறை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இவ்வாறு துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்த தலைமுறை போக்குவரத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருவதால் இப்பகுதி நிலம் மற்றும் வான்வழி இரண்டிலும் ஸ்மார்ட் மொபிலிட்டிக்கான தரத்தை
உலகத்திற்கே முன்னோடியாக அமைத்து வருகிறது.